வணக்கம். கலாம் ஆண்டு 6 மாதம் 3 நாள் 3 திங்கட்கிழமை டிசம்பர் 15 2025. இன்றைய நம்பிக்கை செய்திகள். நல்லூர் வட்டம் மதுரை மாவட்ட பொறுப்பாளர் சங்கர் அவர்களின் துணைவியார் KS பத்மாவதி வயது 55 அவர்கள் டிசம்பர் 13 ஞாயிறு மதியம் 12:15 மணியளவில் உடல்நலக் குறைவால் இயற்கை எய்தினார். டிசம்பர் 14 இன்று காலை நல்லூர் வட்டம் மதுரை மண்டல பொறுப்பாளர் குறிஞ்சிமணி, 3 மணி நேர அதிரடி சேவை மாநில பொறுப்பாளர் ஸ்ரீகணேஷ், சுற்றுலாத்துறை பொறுப்பாளர் ஜானகிராஜன் ஆகியோர் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர் என்ற தகவலுடன் அன்னாரின் ஆத்மா சாந்தியடைய பிரார்த்தித்து இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன. நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. எரசக்கநாயக்கனூரில் கிராம வளர்ச்சியில் சாதனை புரிந்த வளர்ச்சிக் குழுவின் 25வது சிறப்பு வார கூடுதல். தேனி மாவட்டம் எரசக்கநாயக்கனூர் கிராம வளர்ச்சி குழுவின் 25வது சிறப்பு வார கூடுதல் டிசம்பர் 13 சனிக்கிழமை காலை 10 மணி முதல் பகல் 1:30 வரை நடைபெற்றது. இச்சிறப்பு வார கூடுதலுக்காக நல்லூர் வட்டத்தின் கிராம கள பொறுப்பாளர் ஸ்ரீதர் பச்சையப்பன் வருகை தந்து கலந்து கொண்டார். தொடக்கத்தில் கலை நிகழ்ச்சிகளாக நடனம், சிலம்பம் போன்றவை இடம்பெற்றன. 25 வார காலத்தில் இக்கிராமத்தின் இம்மகத்தான வெற்றிக்கு காரணத்தை சற்று பார்ப்போம். இதன் முதற்கட்டம் என்னவென்றால், நல்லூர் வட்டத்தின் செயல் திட்டம் மீது நம்பிக்கை வைத்து பொறுப்பேற்று உறுதியுடன் களமிறங்கிய பழனிசாமி. 2வது கட்டம் ஜூன் 28 அன்று தொடங்கி டிசம்பர் 13 இன்று வரை 25 வாரங்கள் சனிக்கிழமை தோறும் தடையின்றி நடத்தப்பட்டு வரும் வார கூடுதல். 3வது அத்தகைய தொடர் வார கூடுதல் மூலம் உருவாகியுள்ள வலுவான கிராம வளர்ச்சி குழு. இக்குழுவை உருவாக்க திரு பழனிசாமி அவர்கள் ஒவ்வொரு நபருடைய இல்லம் தேடி உள்ளம் நாடி சென்று அளவலாவி அவர்களது உள்ளத்தில் ஏற்படுத்திய நம்பிக்கை. அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறைக்கு பொறுப்பேற்று கொண்டு நம்பிக்கையுடன் செயல்பட்டு வந்ததால் பல ஆண்டுகளாக அடைபட்டு கிடந்த கழிவுநீர் வாய்க்கால் தூர்வாரப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்துள்ளது. 2 எரியாத தெரு விளக்குகள் கண்டறியப்பட்டு நிரந்தரமாக கிராமம் ஒளிவெள்ளத்தில் காட்சியளிப்பது. 3வது பல ஆண்டுகளாக அரிதாக வாரம் ஒரு நாள் கிடைத்தும் பற்றாக்குறையாக இருந்து வந்த குடிநீர் இன்று வாரம் 2 முறை போதுமான அளவு கிடைத்து வருவது. 4 எங்கும் குப்பை என்ற நிலை மாறி தூய்மை பணியாளர்களின் ஈடுபாட்டுடன் கூடிய செயலால் கிராம தூய்மை. 5 ஊராட்சி சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் கிராம வளர்ச்சி குழுவின் ஒருங்கிணைந்த திட்டமிட்ட செயல்பாட்டிற்கு மதிப்பளித்து இணக்கத்துடன் செயல்பட்டு வருவது. கிராம மக்களும் விழிப்புணர்வு பெற்றவர்களாக சமூக பொறுப்போடு நடந்து கொள்ள ஆரம்பித்திருப்பது ஆகியவை இக்குழுவின் கடந்த கால வெற்றியாக பார்க்கப்படுகிறது. மேலும் இதை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் கிராம வரைபடம் தயாராகிறது. அதில் மக்கள் தொகை முதற்கொண்டு கிராமத்தின் அனைத்து தகவல்களும் இடம்பெறுவதோடு கிராமம் அடைய வேண்டிய வளர்ச்சி கனவுகளும் இதில் இலக்குகளாக இடம்பெறும். இந்த நிகழ்வில் மதுரை மண்டல பொறுப்பாளர் குறிஞ்சிமணி, பாரம்பரிய விவசாயத்துறை மாநில பொறுப்பாளர் நாட்ராயன், ஜானகிராஜன், கலாம் ஜோதி மாணவர் ஸ்ரீகணேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த சிறப்பு வார கூடுதலுக்காக வருகை தந்து முழுவதுமாக வழிநடத்தி தொடர்ந்து பயணிக்க தெளிவாக வழிகாட்டியதற்காக கிராம கள பொறுப்பாளர் ஸ்ரீதர் பச்சையப்பன் அவர்களுக்கு எரசக்கநாயக்கனூர் கிராம வளர்ச்சி குழு பொறுப்பாளர் பழனிசாமி கிராம மக்கள் சார்பாக தமது மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ். 25 ஆண்டுகால லட்சிய சமுதாய தயாரிப்பு கலாம் ஆண்டு 6 கட்டமைக்கப்பட்ட மக்கள் சக்தியாக டிசம்பர் 21 அன்று தேவரியம்பாக்கத்தில் நல்லூர் வட்டம். நமது நாட்டில் கிராமங்கள் முன்னேற்றமடையாமல் இருப்பதற்கு காரணம் அது முன்னேற்றமடைய வேண்டும் என்று இதுவரை எவரும் பொறுப்பு ஏற்காததினாலேயே. நல்லூர் வட்டம் பொறுப்பேற்றுள்ளது கிராமங்களின் முன்னேற்றத்திற்கு. அதற்காக கடந்த காலங்களில் நல்லூர் வட்டம் எடுத்த முயற்சிகள் எண்ணற்றது. அந்த முயற்சிகளின் பலன்தான் டிசம்பர் 21 காஞ்சிபுரம் மாவட்டம் தேவரியம்பாக்கத்தில் நாம் காணப்போவது. ஒரே நாளில் தமிழகம் நெடுகிலும் இருந்து வரும் 50 பொறுப்பாளர்கள் 20 துறைகளை கிராம வளர்ச்சிக்கு அறிமுகம் செய்து அதனை தொடங்குகிறார்கள். அதில் ஊர் மக்களும் புரிந்து கொண்டு அன்று முதல் நல்லூர் வட்டத்துடன் கைகோர்க்கும் வகையில் விழிப்புணர்வு ஏற்படுத்த டிசம்பர் 13 ஞாயிறு அன்று
தேவரியம்பாக்கத்தில் நல்லூர் வட்டத்தின் காஞ்சிபுரம் மாவட்ட பொறுப்பாளர் ராஜசேகர், லட்சிய ஆசிரியர் துறை மாநில பொறுப்பாளர் மேனகா, இரத்த தானத்துறை பொறுப்பாளர் உஷா, தகவல் அறியும் உரிமை சட்டம் துறை கந்தவேல், கிராமக்களம் சுகுமார், இந்திய வரலாற்றுத்துறை கீதா, இல்லத்தரசிகள் துறை சுகந்தி, வாழ்வியல் துறை காமாட்சி ஆகிய 8 பேர்கள் ஊர் மக்களுடன் 5 குழுக்களாக கிராம சபை, செம்மை இல்லம், 100 துறைகள் சார்ந்த அரசு திட்டங்கள், கண் தானம் மற்றும் உடல் உறுப்பு தானம், போட்டித் தேர்வுகளுக்கான விழிப்புணர்வு, திடக்கழிவு மேலாண்மை, மழைநீர் சேகரிப்பு, யோகா மற்றும் உடல் நலம் பற்றி எடுத்து கூறி முன்னோட்டமாக 408 வீடுகளை தொடர்பு கொண்டனர். கிராமங்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் நாளாக டிசம்பர் 21 அமையும் என்ற எதிர்பார்ப்புடன் தேவரியம்பாக்கம் மக்களும் நல்லூர் வட்டத்தின் பொறுப்பாளர்களும் ஆர்வத்துடன் உள்ளதாக நல்லூர் வட்டம் கிராமக்கள பொறுப்பாளர் திரு ஸ்ரீதர் பச்சையப்பன் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. விருதுநகர் மாவட்டத்தில் முதன்முறையாக நல்லூர் வட்டத்தின் களப்பணி. விருதுநகர் மாவட்டம் அணிகலக்கியேந்தல் கிராமத்தில் டிசம்பர் 14, 2025 இன்று ஞாயிற்றுக்கிழமை சரியாக காலை 11:11 மணிக்கு கிராம பொதுமக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து உலக அமைதிக்காக 1 நிமிட அமைதியை கடைபிடிக்கப்பட்ட பிறகு கிராம கோயில் மற்றும் துப்புரவு பணியாளர்கள் வாழும் தெருக்களில் 3 மணி நேர அதிரடி சேவை தொடங்கியது. கிராமத்தை சார்ந்த பொதுமக்கள் 25 பேர் பங்கேற்றனர். துப்புரவு பணியாளர்கள் உட்பட மக்கள் அனைவரும் சமமே என்ற உண்மையை உணர்த்துவதற்காகவும் அனைவருக்கும் உணர்த்துவதற்காகவுமே இப்பணி நல்லூர் வட்டத்தால் நடத்தப்பட்டது. இதில் விருதுநகர் மாவட்ட பொறுப்பாளர் பெரியசாமி, இளைஞர்கள பொறுப்பாளர் சங்கர் குமார், லட்சிய ஆசிரியை பொறுப்பாளர் ஸ்டெர்லி 3 மணி நேரம் அதிரடி சேவை மாநில பொறுப்பாளர் ஸ்ரீ கணேஷ், சுற்றுலாத்துறை மாநில பொறுப்பாளர் திரு ஜானகிராமன் மற்றும் மதுரை மண்டல பொறுப்பாளர் குறிஞ்சிமணி ஆகியோர் பங்கு கொண்டனர். அப்பணியில் வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளி இளைஞர் செல்வகுமார் பங்கு கொண்டது குறிப்பிடத்தக்கது. 3 மணி நேர அதிரடி சேவை பற்றிய அனுபவம் பகிர்தலை தொடர்ந்து கிராம மக்களுடன் கிராம வளர்ச்சி பற்றி விரிவாக பேசப்பட்டது என்று விருதுநகர் மாவட்ட பொறுப்பாளர் பெரியசாமி தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ். திண்டுக்கல் மாவட்டத்தில் 5 கிராமங்களில் கிராம வளர்ச்சி குழு ஏற்படுத்த திட்டம். டிசம்பர் 13 ஞாயிறு அன்று திண்டுக்கல் மாவட்டம் சின்ன கலையம்புத்தூர் பாலகுமார் அவர்கள் இல்லத்தில் நல்லூர் வட்டம் கிராமக்கள பொறுப்பாளர் ஸ்ரீதர் மற்றும் பாரம்பரிய விவசாயத்துறை பொறுப்பாளர் நாட்ராயன் மற்றும் மாணவர் களம் மகாலட்சுமி ஆகியோர் மாவட்டத்தில் 5 ஊராட்சி ஒன்றியத்தில் மாதிரி கிராம சபை நடத்துவதற்கான முன்னெடுப்புகள் பற்றியும் கிராம வளர்ச்சி குழு மூலம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்றும் மக்களுக்கு கொண்டு செல்லும் வழிமுறை பற்றியும் விவரித்தார். இதில் சின்ன கலையம்புத்தூர் ஊராட்சியை சேர்ந்த நல்லூர் வட்டம் பொறுப்பாளர்கள் பாலகுமார், திலகவதி, சுரேகா, புதிய பொறுப்பாளர் விஜயலட்சுமி மற்றும் கரடிக்கூட்டம் பஞ்சாயத்து புதிய பொறுப்பாளர் மாரியம்மாள் அவர்களும் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனி ஒன்றியம் சின்ன கலையம்புத்தூர் ஊராட்சியில் மாதிரி கிராம சபை நடத்த வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது என்று நல்லூர் வட்டம் திண்டுக்கல் மாவட்ட பொறுப்பாளர் திலகவதி தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. ஹேமலதா ஈரோடு மாவட்டத்தில் இல்லம் தேடி உள்ளம் நாடி. மகளிர் கள மாநில பொறுப்பாளர் ஹேமலதா அவர்கள் டிசம்பர் 13 ஞாயிறு அன்று ஈரோடு மாவட்ட பொறுப்பாளர் சிவகுமார் மற்றும் தொழிலதிபர் சுபஸ்ரீ அவர்களை சந்தித்தார். அடுத்ததாக கூகுளூர் சென்று கிராம வளர்ச்சி குழு பொறுப்பாளர் தீபிகா மற்றும் தனக்கோட்டி மேனகா ஆகியோரை சந்தித்து அவர்களுடன் கூடலூர் கிராம மக்களையும் சந்தித்து செம்மை இல்லம், சுய உதவி குழுக்கள் மற்றும் உள்ளூர் வளங்களை பயன்படுத்தி தொழில் தொடங்குவது, பொருளாதாரத்தை மேம்படுத்துவது பற்றியும் விரிவாக பேசப்பட்டது. பேசப்பட்டதாக ஹேமாவதி தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ். நாமக்கல் மாவட்ட பொறுப்பாளர்கள் நேரடி சந்திப்பு ராசிபுரத்தில். நாமக்கல் மாவட்ட நல்லூர் வட்டத்தின் 2வது வார கூடுதல் இன்று டிசம்பர் 14 மதியம் 2:30 மணியளவில் ராசிபுரம் காசி விநாயகர் தியான மண்டப வளாகத்தில் நடைபெற்றது. குப்பை மேலாண்மை துறை மாநில பொறுப்பாளர் திரு கவியரசன், கலாம்பாசறை மாவட்ட பொறுப்பாளர் திருமதி பரமேஸ்வரி அவர்கள் உட்பட 8 நபர்கள் கலந்து கொண்டனர். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. தந்தை இறந்த தருணத்திலும்
குப்பை மேலாண்மை விழிப்புணர்வு. நல்லூர் வட்டத்தின் வாழ்வியல் கள பொறுப்பாளர் கோவர்தன் அவர்கள் தந்தை மரணம் அடைந்த செய்தியை நேற்று நம்பிக்கை செய்தி வாயிலாக அறிந்திருப்போம். அந்த சமயத்திலும் தந்தைக்கு மரியாதை செய்ய வந்தவர்கள் கொண்டு வந்த மாலைக்கான பிளாஸ்டிக் பைகளை ஆங்காங்கே போடுவதை தவிர்க்கும் விதமாக ஒரு பிளாஸ்டிக் கோணியை ஏற்பாடு செய்து அதில் போட வைத்து வந்தவர்களுக்கும் இந்த விழிப்புணர்வு அளித்த இச்செயலை தமது தந்தைக்கு அர்ப்பணித்து மனநிறைவு பெற்றதாக கோவர்தன் தெரிவித்தார். சென்ற வாரம் எரசக்கநாயக்கனூர் நல்லூர் வட்டம் இதை செய்த தகவல் நம்பிக்கை செய்தியில் இடம்பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. கிராம குறைகளை சரி செய்ய மனு அளிக்க வேண்டாம், தகவல் அளித்தால் போதும். திண்டுக்கல் மாவட்டம் பழனி ஒன்றியம் கலையம்புத்தூர் ஊராட்சி நாயக்கர் தோட்டம் விநாயகபுரத்தில் சேதமடைந்த சின்டாக்ஸ் டேங்கை மாற்றி அமைக்க வேண்டி வட்டார வளர்ச்சி அலுவலகத்திற்கு கிராம கள பொறுப்பாளர் பாலகுமார் தகவல் அளித்ததன் பேரில் அலுவலர் நேரில் சென்று பார்வையிட்டதோடு நாயக்கர் தோட்டம் பழுதடைந்த சின்டாக்ஸ் டேங்க் நிவர்த்தி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்ற தகவலையும் அளித்துள்ளதாக திண்டுக்கல் மாவட்ட பொறுப்பாளர் திலகவதி தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சத்தியமங்கலத்திலிருந்து டால்பிலிசார். காணொளி தொகுப்பு தனசேகரன். இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.